அவளும் அதான் சொல்லின்னுக்கிறா. என்ன எத்தனை போய் ஏதோ ஹீரோயினி ஆக போறாளாம். அச்சினுக்கு கசினால அடிக்க போகுது. அச்சினுக்கு கசினாவா? உங்களையா? உங்களை ஹீரோயின் ஆக முடியாது, பீரோயினே தான் ஆக முடியும். ராதா சொல்லுங்க அம்மா, நம்ம வீட்டுல யாரு உள்ள தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறது? ராதா அவரா அம்மா? அவர் நம்ம வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்த வேட்பாளர் அம்மா. வேற யாரும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்த வேட்பாளருங்க அவரு. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? அவ போயிருக்கா அந்த பக்கம். சரி வருவா. உங்களை தனியா விட்டதுக்கு போனா அவ என்னதான் ஒரே தொல்லை பண்ணிட்டு இவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ண ஓடு உட்காரு நீ. அத்தை இந்த ஏரியால வந்து ரவுடி பசங்க ஜாஸ்தி அத்த. உங்களை கடத்தின்னு போயிட்டு கற்பழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? யார் வந்து உங்களை காப்பாத்துறது? அப்புறம் நான் தான் ஹீரோ மாதிரி வரணும். அதான் வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன? அவளை நம்பிலாம் வராதீங்க. நான் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா இனிமே வரமாட்டேன். இந்த ஏரியால கொஞ்சம் பார்த்து இருங்க சரியா? லவ்வர்ஸ் நிறைய உட்காந்துருப்பாங்களே பார்க்கனால. ஆமா அங்கங்க ரெண்டு பேரா இருக்கிறாங்க. அதான் உங்களை பார்த்தா ஒரு 10 பேர் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு அத்தை. சும்மா இது பண்ணாதீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வயசுல வாக்கிங்க? நானா வந்தேன். இப்ப நீங்க உடம்பு குறைச்சு என்ன பண்ண போறீங்க? அத உன் பொண்டாட்டிக்குல கேளுங்க. கூலி படத்துல தலைவருக்கு ஜோடியா நடிக்க போறீங்களா? அவளும் அதான் சொல்லின்னுக்கிறா. என்ன எத்தனை போய் ஏதோ ஹீரோயினி ஆக போறாளாம். அச்சினுக்கு கசினால அடிக்க போகுது. அச்சினுக்கு கசினாவா? உங்களையா? உங்களை ஹீரோயின் ஆக முடியாது, பீரோயினே தான் ஆக முடியும். சும்மா காமெடி பண்ணாதீங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். பணக்காரங்க இப்படி பண்ணு இப்படி பண்ணு நீங்கிறா. அதுல வேற என்ன வேற ஓட வேற வச்சா. பணக்காரங்க தான் தின்ற சோத்தை ஜீரணமாகாம கொளுத்து போய் வந்து நடந்துட்டு இருப்பாங்க. கரெக்ட் மாப்ள. சொன்னது கரெக்ட். ஆமா. இவ எதுக்கு என்ன சித்திரவதை பண்றான்னு தெரியல. ஏழைங்க எல்லாம் குண்டலம்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க, பணக்காரங்க ஒல்லியாருன்றதுக்கு தான் சாப்பிடுறாங்க. என்னையா கொடுமையா இருக்கு. எங்க போயிட்டா கண்ணு கட்ட வரைக்கும் காணுமே. எங்க போனாலும் தெரியல. ஒருவேளை எங்க கீழே விழுந்து பார்த்து உட்காந்துருக்காளோ? அப்படியே விட்டா எனக்கு சுகர் பிபி எல்லாம் அதிகமாயிடுமா. அப்படியா? நானே சரி அதான் உங்க கூட அப்படியே நானும் கொஞ்ச நேரம் ஜாலியா பார்க்ல இருந்துட்டு உங்களெல்லாம் சில காமெடி எல்லாம் சொல்லலாம் தான் வந்தேன் நான் உங்களுக்கு. அப்படியா? என்ன காமெடி சொல்ல போறீங்க? இப்ப நீங்களும் ராதா இருக்கிற மாதிரி காமெடி சொல்லிட்டா? மாமியார் ராதா கிட்ட, ராதா இலை ஏன் பச்சையா இருக்கு? ராதா ஏமா பச்சையா இருக்கு? ஏன்னா அது பச்சை தண்ணி குடிக்குது, பச்சையா இருக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. என்னத்த எப்படி இருக்கு ஜோக்? நல்லா இருந்ததுப்பா. நல்லா இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலாமா? ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல. ஏன்னா அவ இருந்தா கண்டிப்பா விட மாட்டான் அவன். இவருங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கிறேன், மில்லியன் கணக்குல பிச்சுன்னு போவோம் வியூஸ். என்ன சொல்றீங்க? பண்ணுங்க. என்னையே கூப்பிடுறீங்க ரீல்ஸ் பண்ணலாம். நான் பார்த்தேன் என் கூடலாம் நீங்க பண்ணுவீங்களா? நான் ஒரு அம்மா பையன் காமெடி எடுத்து வச்சிருக்கேன், அதை மாதிரி சேர்ந்து பண்ணலாம். ஏன் ஊர்ல ஏற்கனவே சும்மா இது பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வந்து உங்க கூட ரீல்ஸ் பண்ணனா இதுக்குதான் அதுக்கு போயிருக்காவன்னு சொல்லுவாங்க. போதாத்த நீங்க வேஸ்ட் பண்றீங்க. சரி காமெடியா சொல்லிட்டா உங்களுக்கு சொல்லுங்க. அது ஒண்ணா சிரிப்பீங்களா? சொல்லுங்க சிரிக்கிறேன். நீங்க வந்து ராதா கிட்ட கேக்குற மாதிரி சொல்லிட்டா? ராதா சொல்லுங்க அம்மா. இது காமெடியா? இல்ல என்ன சொல்லவே இல்லை, அதுக்குள்ள காமெடியா? ஏன்டா பதற? சொல்லணும்ல. சரி சொல்லுங்க. நீங்க ராதா கிட்ட கேக்குற மாதிரி சொல்லிட்டா? ராதா சொல்லுங்க அம்மா. மாமியார் கணக்கு படத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? யாருக்கும் கணக்கு படம் வரல தெரியுமா? ஏன் ராதா ஏம்மா? மாமியார் சொல்லிட்டா? சொல்லுங்க. ஏன்னா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனால தான் கணக்கு போட முடியல. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது அரை, இப்போ காலு காலு. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. சிரிச்சிட்டம்பா. சிரிச்சிங்களா? உங்களை பார்த்தா சிரிச்ச மாதிரியே தெரியல, முறைச்ச மாதிரில இருக்கு. நல்லா சிரிச்சேன். இதுக்கு நீங்க சிரிக்காம இருந்துக்கலாம் அத்தை. நீங்களும் இந்த காமெடி மொக்க காமெடி சொல்ல. எனக்கு தெரிஞ்ச உங்க பொண்ணு வந்து எங்கேயோ கள்ளப்பருப்பு வாங்கி சாப்பிட்டு அங்கேயோ உட்காந்துக்கிட்டு உங்களை விட்டுட்டு தின்றான்னு நினைக்கிறேன். எனக்கு வாங்கிட்டு வர சொன்ன மாப்பிள்ள. உங்களை விட்டு போயிட்டாளா? உங்களை விட்டு போல, அவ கழட்டி விட்டு போயிருக்கா தின்றதுக்கு. வர மாப்பிள்ள. வரா பாத்தீங்களா? வாயை தொடச்சுன்னு வரா பாருங்க அங்கேயே தின்னுட்டு. மாப்பிள்ள எதுவுமே வாங்கிட்டு வரல அவ. வரட்டு வரட்டு. அங்கேயே தின்ட்டு வந்திருக்கா அவ.
இப்ப கேளுங்களா அப்படியே நடிப்பா பாருங்க ஒன்னையும் சாடாத மாதிரியே. எங்கடி போயிட்டு வர? வாக்கிங் போயிட்டு வரேன். அதான் அம்மாக்கு ஸ்வீட் கார்ன் வேணும் சொன்னேன். அவன் அங்கேயே தின்னுட்டு தான் வராத்த அவ. பாருங்க வாயில எல்லாம் ஒட்டி இருக்கு பாருங்க சைட்ல எல்லாம். எவ்வளவு காசு இருக்கு? பாப்கார்ன் ஸ்வீட் கார்ன் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். பாப்கார்ன் ஸ்வீட் கார்ன்லாமா? நான் எப்ப சொன்னேன் உனக்கு? நல்ல ஆளு நீங்க. இவகிட்ட போய் சொன்னீங்க பாருங்க இவ. நான் தான் சொன்னேன்ல வாக்கிங் போயிட்டு வரேன். நீங்க வரேன்னு தெரிஞ்சாலே சமைச்ச சொத்தத்துக்கு பீரல வச்சு பூட்டாள் அவ. அவகிட்ட போய் சொல்றீங்களே நீங்க கான் வாங்கிட்ட சொல்லிட்டு. அதுதான் அவன் சொல்லி கொடுத்தா நான் ஆமா நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. நீயே சொல்லு. எப்படியோ 2 பேரும் இப்போ சொல்லுங்க. அப்படியாவது உண்மை வரட்டும். யார் யார் என்னென்ன நான் பண்ணி எப்படின்னு உனக்கு தெரியாதாம்மா? எனக்கு எடுத்ததே அவன் தான். நான் தான் உனக்கு எடுத்தேன். அது தெரியுமே. அது ஊருக்கே தெரியுமே. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படியா? ஆமா இதுவரை நீ எல்லாத்தையும் சொல்லுமா போயிட்டு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வைப்போ, கெடாம இருக்கும். உன் அளவுக்கு ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிக்கலையே இன்னும். அப்படியா? செம பெரிய காமெடி. சிரிக்கிற அப்புறமா. இவ்வளோ நேரம் அத்தை இவ கூட எல்லாம் வராதீங்க சரியா? இது பாருங்க என்ன பண்ணா? இவ கூட வராதீங்க சரியா? கள்ளப்பருப்பிக்காரங்கிட்ட உங்களை வித்துட்டு போயிடுவா. அது இவன் அதையும் புடி தின்ட்டு சாப்பிட்டு போயிடுவா. தயவு செஞ்சு இவ கூட வராதீங்க. இனிமேல் வருவீங்களா? யார் கூடமே வரல நானு. இவனை நம்புறியா மம்மி நீ? நம்பிட்டேன். என் கூட வந்தாது எங்க அம்மா காப்பாத்திப்பாங்க. ஆமா உன் கூட வந்தா என்ன ஓட வச்சு முட்டிய ஓடி வைப்பேன். ஓடுனா நல்லா அவன் கூட போனேன்னு நினைச்சுக்கா, எவனாவது வண்டியில ஏற்றி எனக்கு கீழே தள்ளி என் முட்டிய ஓட வைப்பான். அவங்க மொத்தத்துல இங்க வா இங்க உட்காராதா. வந்தவன சண்டை போடுறீங்க வா. சும்மா அவங்கள டென்ஷன் பண்ணாத. சொல்லு சொல்லு சொல்லு. எப்ப பாரு அவங்கள பார்த்தா டென்ஷன் பண்ணிட்டு உட்காருங்க. வாங்கி வரலையா? நீ உட்காரு. நான் உட்கார்ல. நான் உங்களை வந்து சரி வந்து காமெடி சொன்னது தான் வந்தேன். நீங்க உட்காருங்க. என்ன காமெடி? காமெடி சொன்னான் பாரு. அந்த காமெடியை பார்த்தா நீ கூட சிரிப்ப. நல்ல எதுக்கு அங்க உட்காந்துக்கிட்ட? இல்ல பாம்பு கீம்பு கச்சிட போகுது இப்படி வா. உன்னை விடவா? அங்க பான்புரா கட்சியெல்லாம் துப்பி வச்சிருக்காங்க பாரு. பரவாயில்ல. சொல்லு. நான் உங்களையும் ராதா வச்சு ஒரு காமெடி சொல்லிட்டா. சொல்லுங்க. மாமியார் வந்து இப்ப அம்மா வந்து ராதா கிட்ட கேக்குற மாதிரியா? சரியா? ராதா சொல்லுங்க அம்மா, நம்ம வீட்டுல யார் உள்ள தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறது? ராதா அவரா அம்மா? அவர் நம்ம வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்த வேட்பாளர் அம்மா. வேற யாரும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்த வேட்பாளருங்க அவரு. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. சிரிச்சிடு. என்ன ராதா? இது ஒரு காமெடி. இதோட நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. ஏய் இதெல்லாம் எவ்வளவு பெரிய காமெடி தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் அள்ளின்னு போது பிச்சின்னு போகுது. உங்ககிட்ட சொன்ன 2 சிடுமூஞ்சி கிட்ட சொன்ன பாருங்க காமெடியா. நான் இப்ப ஓடுறியா இல்லையா? போனா போடும் சொல்லிட்டு 2 பேருக்கு நான் சரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் போயிட்டு. அத்தைப்பா வந்திருக்காங்களே அங்க பேல்பூரி சோலாப்பூரிலாம் விற்கிறாங்களே வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தா என்ன அப்படி போலாம் இவங்க கூட. கடவுளே கடவுளே. நான் தான் சொல்றேன்ல உங்க அம்மா எல்லாம் சோறு வாங்கி தரேன்னு சொன்னா யார் கூட போயிடுவாங்க. ஏய் என்னடா சொல்ற? சும்மா வாய் இருக்குன்னு எதனா பேசாத. சரியா தாத்தா நான் சொல்லிட்டு போறேன். அந்த ஆள் நமக்கு தெரிஞ்சவர் தான். போய் சாப்பிட்டு போங்க. நான் அந்த ஆள் ஜிபே பண்ணிக்கிறேன் சரியா? நான் சும்மா வந்தேன் 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்கு. ஒழுங்கா வா. ஏதாவது சோத்து மூட்டை கட்டு வந்து உட்காந்து சாப்பிடுறீங்களா தனியான்னு சொல்லிட்டு. என்ன கோச்சிங் போறீங்களா? சரி போங்க போங்க.